இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது. அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்கிறேன்ல, நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் ஒருத்தர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட தமிழ் சினிமாக்கு குலு குலுன்னு வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய வகையில் லெட் அஸ் வெல்கம் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் அவர்கள். நல்ல வேலை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டுருக்கு ஆடியோ ரிலீஸ். நட்டி வேறு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி, இந்த கெட்டப்புக்காக பேசுனியா இல்லை கண்ணாடி போட்டோன்றதா இங்கிலீஷில் பேசுனியா? தமிழ் எல்லாமே. ஸோ இப்படி வந்துடுங்க ரெண்டு பேருமே சார். வாங்க சார். தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் மூலம் கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று, உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னால இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா, இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி, போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்டே, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்னால் எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லோரும் வரேன்னாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா, அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் விஸ்வா சார், ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதுவும் என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப், பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போது யஷ்ஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை, அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா, அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகையும் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு, நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ
கதாநாயகன் இவங்கெல்லாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. உண்மையிலே நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொன்னோம் கார்த்தி. என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார். இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த், என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து இட் பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள, ஒரு கருத்துள்ள, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஹாரி அதான் சொன்ன மாதிரி அவனை இப்போவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானே, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்தி. ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்ன தான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே, ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் இரு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல், ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஒரேடியாக கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணுன்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணுன்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னுடைய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திக்கிட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போது ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா வந்து இதுக்காக கைத்தட்டாமல், உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கைத்தட்டி என்ஜாய் பண்ணுங்கள்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நான் ஆரியம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் வச்சு இது இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காண்டினாக இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம். பாஸ்கர் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா,
இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா, அதான் சொல்கிறேன்ல, நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூட்டின்னு வந்து பார்த்தாங்க. அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி February 2 பார்க்கலாம்.